வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காணாங்கெழுத்தி மீனில் பொடி மாஸ். அது எப்படி செய்து பார்க்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 2 மீனை கொதிக்கிற தண்ணியில் அவிச்சு எடுத்துக்கணும், வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்துடணும் மீன். 2 நிமிஷம் மீனை கொதிக்க வச்சு வேக வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்தாச்சு. அதை என்ன செய்யணும்னா கொஞ்சம் அப்படியே கழுவணும். மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதை கழுவிக்கணும். கழுவி எடுத்து வச்சுட்டு அந்த முள்ளை அப்படி எடுத்தால் வந்துடும். முள்ளை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுணும். முள்ளை வெறும் சதை மட்டும் அப்படியே வரும். இப்போ முள்ளை எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய முள்ளாக இருக்கும் இல்லையா, அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெறும் சதையை மட்டும் எடுத்து இப்படி உதுத்துக்கணும். இப்படி நல்லா அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா காணாங்கெழுத்தி மீனில் முள் இருக்காது. 1-2 முள் இருக்கிறத பெரிய முள்ளெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா உதுத்து விட்டுக்கணும். இப்படி பெரிய முள்ளெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா உதுக்கணும். நான் 2 மீன் தான் எடுத்துருக்கேன். இப்படி உதுத்துட்டு இந்த தேவையான உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து காரம் கம்மியாக மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ஏன்னா கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் போட போகிறோம். அதையும் போட்டுட்டு திருவன தேங்காய் ஒரு சின்ன மூடியிலேருந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டு அதையும் நல்லா அந்த மாதிரி போட்டு கலந்து வச்சுக்கணும். உப்பு, மிளகாத்தூள், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இப்படி கலந்து வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் வச்சு இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இதுக்கப்புறம் மீனில் தேங்காய் துருவல் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம செஞ்சு கலந்து வச்சு மீனை அப்படி போட்டு பரட்டிடணும். பரட்டிட்டு சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் புளி போட்டுக்கணும். நல்லா பொடிமை மீன் காணாங்கெழுத்தி மீன் நல்லா குழம்பு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போது காணாங்கெழுத்தி பொடி மாஸ் ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.